ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்க 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களா? அவங்களுக்கு தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து டியூஷன் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் வெளியெல்லாம் வந்து தனியாக அனுப்ப முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஒரே ஒரு புக்கு மூலிமா அவங்கள வந்து என்கிட்ட ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் வந்து படிக்க வைக்க முடியும். அதாவது ஆன்லைன் கிளாஸ்னால் இந்த புக்கை நீங்கள் வாங்கினா போதும். நான் இந்த புக்கை ஒவ்வொரு பேஜாக வந்து லெசன் எடுத்து நான் ப்ளேலிஸ்ட்டில் போட்டு விட்டுருவேன். அந்த ப்ளேலிஸ்ட்டை அவங்க பார்த்து இதை அழகாக படிச்சுட்டு ஒவ்வொரு பேஜாக வந்து அவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டாங்கன்னா அவங்களுக்கான கரெக்ஷனையும் கொடுத்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்ணுவேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஆன்லைன் கிளாஸ் என்னால் எடுக்க முடியறதில்ல. எல்லோரும் நிறைய பேர் கேட்குறாங்க, என் குழந்தைக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு. என்னால் எடுக்க முடியல. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஒரு புக்கு ஃபுல்லாக்குமே வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு பாடமாக சேர்த்து அவங்களுக்கு வந்து நான் ஒர்க் ஷீட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த பாடத்தில் இருக்கிற சொற்கள் அறிவோம், முக்கியமான சொற்கள் எல்லாம் வந்து நான் எழுதியிருக்கேன். நம்ம கொஷின் ஆன்சர் படித்தாலும் சரி, எதுக்குமே வந்து அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு தேவை. தமிழ் வார்த்தைகளை பல முறை எழுதி பார்த்தா தான் அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி முயல்னா அந்த அவங்க 3 டைம்ஸ் வந்து எழுதி பார்க்குற மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். டெய்லி அவங்க ஒரு 1/2 hour படித்தா போதும், தமிழில் நல்ல மார்க் வந்து வாங்கலாம். அதே மாதிரி பாருங்கள், விடை அறிவோம், இலக்கண பகுதியும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வினா விடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ஒரு நல்ல வினா விடை வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேஜாக வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 124 பக்கம் இருக்குது. எத்தனை பக்கம் இருக்குது? 124 பக்கம் இருக்குது. கிட்டத்தட்ட 3 இலக்கணம் புக்கு வந்து இந்த புக்கில் வந்து நீங்கள் அடங்கியிருக்கா மாதிரி ஃபீல் பண்ணலாம். அந்தளவுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். பத்தி வினா கொடுத்துருக்கேன். அந்த பத்தியை படித்து பார்த்துட்டு அவங்க கொஷின் எழுதுகிற மாதிரியான பத்தி வினா வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இவ்வளோ கேப் ஏன் கொடுத்துருக்கேன்னா, நீங்கள் வந்து இங்கே எழுதி பார்க்கலாம். அன்பானது எழுதி பார்க்கலாம். அன்பானது, அழகானது, முரட்டுத்தனமானது. ஏன்னா தமிழில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் இருக்கணும்னா நீங்கள் பல முறை பல சொற்களை எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். அதனால் குழந்தைய வந்து டெய்லி ஒரு 1/2 hour இல்லை 15 minutes அவங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துகிற மாதிரி திருப்பி கேள்வி கேட்காம அவங்கள ரீட் பண்ண வைங்க, எழுத வைங்க. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய திறமை வந்து வெளிப்படும். இந்த ஒர்க் ஷீட் நீங்கள் ஃபாலோ பண்ண அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த புக்கு வேணும்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்டுறேன். தேங்க்யூ.